இது ஊர்ல நிறைய முருகர் பேர் கொண்ட கடை நிறைய பாக்குறேன். ஆறுமுகம், காலை நம்ம சாப்பிட்டது முருகன் கஃபே, அப்புறம் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை பார்த்துட்டு இருந்தேன் முருகன் பேர்ல. என்னென்ன பரோட்டா இருக்கு? வேற எதுவும் போறது அதுக்கு தானே நாங்க பாண்டியில இருந்து வந்தோம். வெறும் சாதா பரோட்டா மட்டும் தான், நெய் பரோட்டா அந்த மாதிரி கூட இல்லையா? அண்ணா 2 செட்டு பரோட்டா தாங்கண்ணா. ஆக்சுவலா இந்த நாராயணா பரோட்டா கடை நிறைய யூடியூப் சேனல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு வெரைட்டிஸ் கிடையாதான். அதுவும் இல்லாம சரியான மழை, சூரியன் சகதியமா இருக்கு, அதனால போடலையா என்னன்னு தெரியல. ஆள் வரல தம்பி, அதனால இன்னைக்கு வெரைட்டிஸ் கிடையாது, வெறும் பரோட்டா தான் அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் பரோட்டாவையாவது எப்படி இருக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்க வந்து எனக்கு ஆக்சுவலா சைட் டிஷ்ஷஸ் செம்ம ஒரு ஸ்மெல்லே செம்மையா இருந்தது அந்த குருமாவோடது. அதனால வாங்கிட்டேன். நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ட்ரை பண்ணிடலாம். இந்த கடையை நீங்க யாரெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்படின்றத. நான் நெக்ஸ்ட் டைம் வரப்ப ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் இதோட இருக்குன்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் கிளம்புறோமா, நெக்ஸ்ட் டைம் வரப்ப ட்ரை பண்றேன். இந்த கடையை நீங்க யாரெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பரோட்டா சாப்பிடுவோம். பரோட்டாவும் குருமாவும் தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஒரே கவலை அந்த வெரைட்டி பரோட்டா கிடைக்கல. ஆனால் இதை சாப்பிட்டதே தெரியுது கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க.